வணக்கம் தலைமையிலே. குண்டு வைப்பவனையே குண்டு வைத்து தகர்க்கும் இஸ்ரேல். தொடர்ச்சியாக இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் இஸ்ரேலால் தகர்க்கப்படுது. உலக நாடுகள் முழுவதற்குமே சரி, இந்தியாவுக்கும் சேர்த்து இந்த இஸ்ரேல் நடத்தும் முன்கூட்டியான தாக்குதல்கள் ஒரு நல்ல பாடம். அங்கே மட்டும் செய்யாமல் இங்கேயும் அவர்கள் இந்த பாகிஸ்தானுடைய அணுகுண்டுகளை தகர்த்தாங்கன்னா மிக சிறப்பாக உலக நாடுகளுக்கு அது அமையும். இது நேற்று சனிக்கிழமை மதியானம் 12:10 துல்லியமாக 12:10க்கு தெற்கு ஈரானில் சாகித் ராஜின்னு சொல்லி துறைமுகம், அவங்களோட துறைமுகத்திலே அதுதான் மிகப்பெரிய துறைமுகம். அங்கே நடந்த மாபெரும் வெடி விபத்து. நேற்று உடனடியாக சம்பவ இடத்தில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 700 பேர் காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பலி எண்ணிக்கை உயரன்னு சொல்லப்படுது. சுற்று வட்டாரம் 50 கிலோமீட்டருக்கு அந்த வெடி விபத்தின் தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வெடி விபத்துன்னு சொல்றாங்க. இது பின்னணியில் பயங்கரமான ஈரானுடைய சதி வேலை அம்பலப்பட்டிருக்கு. அங்கே வெடித்த பொருள் சோடியம் பெர்குளோரேட் சாலிட் ஃபியூயல்பாங்க. சாலிட் ஃபியூயல்னா திட எரிபொருள். திட எரிபொருள்னா நம்ம உபயோகப்படுத்துறது விறகு, நிலக்கரி, இதெல்லாம் திட எரிபொருள், சாலிட் ஃபியூயல். ஆனால் இந்த சோடியம் பெர்குளோரேட்லாம் அதிக வீரியத்துடன் எரியக்கூடிய வேதியியல் திட எரிபொருள். இது எங்கே உபயோகமாகனா ராக்கெட்டுடைய உந்து சக்தி எப்போ, அதாவது ராக்கெட் உந்தி மேலே போகும்போது அதிகமாக எரியணும், அதிகமாக வெப்பத்தையும் அழுத்தத்தையும் வெளிப்படுத்தணும். அந்த இடத்துல இந்த சோடியம் பெர்குளோரேட் உபயோகமாகும். மேலே போன பிறகு அந்த அளவுக்கு அது உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தொடக்கத்தில் ரொம்ப உந்தும் போது இது தேவைப்படும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், ஏன் ராக்கெட் தானே, அது ஏன் அந்த எரிபொருளை ஏன் இப்போ இஸ்ரோ அடிக்கிறாங்கன்னா, அவன் ஒன்றும் நிலவுக்கோ இல்லை வேற ஏதோ மனித குல ஆராய்ச்சிக்கோ ஈரான் ராக்கெட்டை அனுப்புவதே இல்லை. அவன் அந்த எரிபொருளை நெடுந்தூரம் செல்லக்கூடிய பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க, தொலை தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையில் பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த எரிபொருள். அது குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக, வேற மனித குலத்துக்கு எதிராக அவன் ஈரான் பயன்படுத்துவான். இது ஏன் இந்த தேவை வந்துச்சுன்னா, அவனுக்கு ஏற்கனவே அந்த எரிபொருளாக இருந்தது. தேவையற்ற விதமாக இஸ்ரேலுக்கு மிசைல் ஏவுகணை அனுப்பி அதெல்லாமே முற்ற தீர்ந்து போச்சு. அவனுக்கு தேவைப்பட்டுச்சு சோடியம் பெர்குளோரேட். இது அனுப்பிய நாடு சீனா. சீனாவிலிருந்து மிகப்பெரிய 2 கப்பல்கள், கொள்கலன் 2 பெரிய கப்பல் முழுவதுமாக அந்த சோடியம் பெர்குளோரேட் நிரப்பி அனுப்பிட்டுருந்தாங்க. அதை இறக்கி கொண்டு போய் ஏவுகணை செய்கிற இடத்துல, ராக்கெட் இந்த ஏவுகணை செய்கிற இடத்துல போய் வைக்கலான்னா அதுக்கும் ஈரானுக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த மாதிரி இடங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவன் புத்திசாலி நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் ஸ்டோரேஜில் கிடங்குகள் பொருட்களை வைக்கும் கிடங்குகளில் இந்த சோடியம் பெர்குளோரேட்டை வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தான். இதை தான் மொசாத் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சி முன்கூட்டி, இதெல்லாம் 2 மாதமாக நடந்திருக்கு, கண்டுபிடித்து அதை பற்ற வைத்து விட்டுருக்காங்க. வெடிகுண்டு மூலமாக தகர்க்கலை, பற்ற வைத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா முதல்ல எரிஞ்சுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் கொழுந்து விட்டு வெடித்து எரியும். பற்ற வைத்த பிறகு நடக்கும் சம்பவம் இது. யார் பற்ற வைத்தா, இது எப்போ பற்ற வைத்தாங்க, இதுக்கு பின்னணி ஒன்றுமே தெரில. ஏதாவது உயிர் தியாகம் ஆச்சா இஸ்ரேல் தரப்பில், எதுவுமே தெரில. தட்டயமே இல்லாமல் அவ்வளோ பெரிய வெடி விபத்து. இது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த ஏவுகணை செய்ய மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன் இது முன்கூட்டியே கணித்து இஸ்ரேல் தகர்க்கிறாங்க அப்படின்னா, 2020 ஆகஸ்ட் 4ஆம் தேதி இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய வெடி விபத்து. அது லெபனானில் பெய்ரூட் துறைமுகம் இருக்குது. அங்கே அவங்க அம்மோனியம் நைட்ரேட்டை ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த துறைமுகத்துக்கு பக்கம் மிகப்பெரிய கிடங்குல அந்த சோடியம் பெர்குளோரேட் சாலிட் ஃபியூயல். அது ராக்கெட் உந்து சக்திக்கு பயன்படும், ஏவுகணை உந்து சக்திக்கு. இந்த அம்மோனியம் நைட்ரேட்டும் சாலிட் ஃபியூயல் தான், திட எரிபொருள் தான். ஆனால் இது வெடிகுண்டு செய்ய பயன்படக்கூடியது, மிக வீரியமானது. 1 கிலோ 2 கிலோலாம் இல்லை, 2750 டன்.
27,50,000 கிலோ அம்மோனியம் நைட்ரேட். இதையுமே ஒரு பற்ற வைப்பு மூலமாக தான் வெடிக்க வச்சாங்க. யார் பற்ற வச்சாங்க எதுவுமே தெரியாது. பற்ற வச்சாங்க, எரிய ஆரம்பிச்சது, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது, அந்த பக்கமே தகர்ந்து போச்சு. 200 பேர் மரணம் அடைஞ்சாங்க, 7,000 பேர் காயப்பட்டாங்க லெபனானில். ஹிசபுல்லாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுச்சு. இதெல்லாமே ஹிசபுல்லா வெடிகுண்டு செய்வதற்காக வச்சிருந்த அம்மோனியம் நைட்ரேட் தான். ஹிசபுல்லா இன்னைக்கு வந்து இல்லாமல் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஹாசன் நஸ்ரல்லா செத்து போனதும்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெடி விபத்து தான் மிகப்பெரிய காரணம். இப்போ வரைக்கும் லெபனானால், இப்போ ஈரானால் சொல்லவே முடியாது இது யார் பண்ணாங்க, இதை பற்ற வச்சது யார். அதை விட முக்கியம், இந்த மாதிரி பொருட்கள் இங்கே ஸ்டாக் இருக்குது, இங்கே கைவசம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி துல்லியமாக தகவல் எப்படி அங்கே போகுது, யார் பற்ற வைக்கிற எதுவுமே தெரியாது. கடவுளுக்கு மட்டுமே இப்போ வெளிச்சம். இது பின்னால் தெரிய வரும். சில வருஷம் கழித்து மொசாத்தில் அந்த பீரியடில் இந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சவங்க வந்து ஓய்வு பெற்ற பிறகு அதை சொல்லுவாங்க, இப்படி ஒரு வெடி விபத்து நாங்கள் இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. நிச்சயமாக இஸ்ரேலை பாராட்டலாம். ஒரு சின்ன நாடு தான் பயங்கரவாதத்தை வந்து சமரசம் இல்லாமல் அணுகணும். அதாவது முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அவங்கள போய் தடுக்கணும். இதை அவங்கள அப்படியே விட்டுருந்தாங்கன்னா 27 லட்சம் கிலோ வெடிமருந்து பொருள் எத்தனை மக்களை கொல்ல பயன்பட்டிருக்கும். இந்த சோடியம் பெர்குளோரேட் 2 கப்பலில் வந்தது. இதில் ஏவுகணை செஞ்சு அனுப்பியிருந்தால் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம மாபெரும் தகர்ப்பின் மூலமாக வெற்றி காண்றாங்க. இதெல்லாம் நம்ம நிச்சயமாக பாடம் எடுத்துக்கலாம். உலகமும் சரி, இந்தியாவும் சரி, பயங்கரவாதிகள் செயல்படுவதற்கு முன்னாலேயே அதுக்கு மூல காரணமாக இருப்பதை அடித்து காட்டணும். அதுதான் மிக சரியான செயல். இது நேற்று நடந்த சம்பவம், தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நன்றிகள்.